ஐயா எங்க ஏரியால கரண்ட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் கூட இல்லைங்கய்யா. ஐயா எங்க ஏரியால கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இல்ல. இப்ப எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடு கூட இல்லைங்கய்யா. This is too much, நாரதா. இவர்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இதற்கே கோபப்பட்டால் எப்படி? அப்பன் கொள்ளையடித்தது பத்தாது என்று அடுத்த மாதம் நடக்க இருக்கும் MP தேர்தலில் இவன் மகன் நிற்க போகிறானாம். அதற்கு எப்படி தயாராகிறார்கள் என்று பாருங்கள். தம்பி கோபி, நல்லா போஸ் கொடுக்கணும்பா. அரசியல்ல நடிப்பு தான் ரொம்ப முக்கியம். உன் நடிப்பை பார்த்து 4000 ஓட்டு அதிகமா விழுவணும். கூல் டாட். கோபி கண்ணு, அம்மா சொல்ல அப்படியே ஆட் கொடுத்துறேன்னா? ஓகே மம்மி. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு. அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. அப்புறம் ராஜேந்திரா, நம்ம பையன் சும்மா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் பாத்துக்க. நீங்க எதுவும் பண்ண வேணா தலைவர. ஆல்ரெடி தம்பி கிளீனா பிளான் பண்ணிடுச்சு. 3 பேக்கேஜ் இருக்கு. இதுல எந்த பேக்கேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா பேக்கப் பண்ணிடுறேன். வெரி குட், சொல்லுங்க. பேக்கேஜ் நம்பர் 1 யூத் பேக்கேஜ். ஒரு iPhone 5, ஒரு PS3 கேம், 8 கிராம் கோல்ட் காயின். மொத்த பேக்கேஜ் செலவு 65,000 ரூபாய். அவ்வளவுதான். ஆமா. அடுத்து சொல்லுங்க. பேக்கேஜ் நம்பர் 2 லேடி சென்டிமெண்ட் பேக்கேஜ். ஒரு பட்டு புடவை, 8 கிராம் கோல்ட் காயின், ஒரு ஃபேன்சி மேக்கப் கிட், ஒரு வாஷிங் மிஷின். மொத்த பேக்கேஜ் செலவு 75,000 ரூபாய். அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா. கரெக்டா சொன்னீங்க தலைவரே. 3வது பேக்கேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். சரக்கோ சால்னா பேக்கேஜ். சரக்கு பாட்டில், சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ், ஒரு கில்மா ட்ரிப் டு பேங்காக் பட்டாயா அண்ட் 2 வீலர், பெட்ரோல் ஃப்ரீ. மொத்த பேக்கேஜ் செலவு 1 lakh. சூப்பர் சூப்பர். அந்த கடைசி பேக்கேஜ் இன்னொரு சொல்லு. சரக்கோ சால்னா பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் பேக் பண்ணிக்க. ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் கொடுக்குறோம். 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறோம். பார்த்தீர்களா? ஒரு ஓட்டுக்கு 1 லட்சமா? இலவசமாக எது கொடுத்தாலும் வாங்கி கொண்டு ஓட்டு போடும் முட்டாள்கள் இருக்கும் வரை இவர்களை எல்லாம் திருத்த முடியாது நாரதா. அதை விடுங்கள். அடுத்த போட்டோவை ஓபன் பண்ணுங்கள். இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. இங்க என்ன சொல்லுது? தேசி தேசின்னு சொல்லுதா? அவனா இவன்? அவனேதான். இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். பாத்து பாத்து. பாய் பாய் அல்லாதியா கைசே உமியா. தலே சலாம் அலைக்கும் தலே. எப்படி இருக்க தலே? மஸ்தான், தலைக்கு சேர் எடுத்து போடு. பார்ட்டி ஏரியா ரவுடியோ. மரியாதை எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. மரியாதை இவனுக்கல்ல, அக்காவுக்கு. அக்காவா? அது யார்? அக்கா என்ன சொல்ற? அக்கா அக்கா அக்கா. இந்த கை இல்லக்கா, அந்த கைக்கா, இந்த லெப்ட் ஹேண்டுக்கா. யார் இந்த லேடி? போலீஸ்காரனையே கொத்துவரோட்டா போட்டுக் கொண்டிருக்கிறாள். இவள் தான் சொர்ணாக்கா, அம்பத்தூர் ஏரியாவின் டெரர் லேடி. இவன் இருக்கிறானே, சொர்ணாக்காவிடம் அடியாளாக இருந்து ஹஸ்பண்டாக ப்ரமோட் ஆனவன். கமிங் கமிங் ஆன் தி வே. எவண்டி உன்னை பெத்தாம் 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 கையில கட்டா சப்பா சப்பா சப்பா. ஒரு பேக்குதான் மிச்சம் வச்சிருக்காள. ஃபீடிங் பாட்டில் அடிக்கிற நம்மளுக்கே குப்புன்னு ஏறி வேர்த்துது. ஆஃப் கிட்ட அடிக்கிறாள். இவன் மனுஷியா இல்ல அட்டாரியா? பெஞ்சமி ஏன் டேஸ்ட பாதி. வெளியே இறங்கினா புலி, வீட்டு உள்ள கிளி. இவ பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பார்த்து I have done a blunder mistake in my life. இவன் மட்டுமா?
லைஃபில் பல பேர் இந்த பிளெண்டர் மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு தான் திருவென்று முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை.